அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை தன்னுடைய காதுகளிலே ஏற்றிக்கொள்வதற்கு, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு தயார் இல்லாமல் பாதையை, சுவர்க்கத்துடைய பாதையை நான் நீங்களும் சரியாக அமைத்து இலகுவான முறையில் கையாளப்பட வேண்டும். பேசுகின்ற பள்ளி நம்ம ஊர்ல இருந்தது கிடையாது. கிலோமீட்டர் கணக்காக இருந்த தூரத்தில் இருந்த பள்ளிக்கு ஒரு இஜ்திமா என்றால் ஒரு வாகனம் பிடிச்சி குடும்பமா போனமே. ஆசை வைத்தால் மட்டும் போதாது உறவுகளே. மார்க்க விடயங்களை, மார்க்க கல்வியை நானும் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மார்க்க கல்வியை தூக்கி எறிந்துவிட்டு, இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் தூக்கி எறிந்துவிட்டு, குர்ஆனும் சுன்னாவும் பேசப்படுகின்ற இடத்தையெல்லாம் உதாசீனம் செய்துவிட்டு நம்முடைய உறவுகளை பார்க்கிறோம். என்னுடைய நடவடிக்கைகளை பாருங்கள். குர்ஆனுடைய போதனைகளை தங்களுடைய காதுகளில் கேட்பதற்கு நேரம் ஒதுக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை தன்னுடைய காதுகளிலே ஏற்றிக்கொள்வதற்கு, அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு தயார் இல்லாமல் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த மார்க்கத்தை படிக்கின்ற எனக்கும் உங்களுக்கும், இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று, குர்ஆனை கற்க வேண்டும் என்று, ஹதீதுகளை படிக்க வேண்டும் என்று பயணிக்கின்ற ஒவ்வொரு ஈமான்தாரிகளை பார்த்து அல்லாஹ்வின் தூதர்கள் எடுத்து சொன்னார்கள் ஒரு உரையிலே. அல்லாஹ்வின் தூதர் அந்த சந்தர்ப்பங்களிலே நினைவூட்டினார்கள். உறவுகளே, யார் ஒருவர் இந்த மார்க்க விடயத்தை படிப்பதற்காக வெளிக்கிளம்பி ஒரு பாதையில் பயணிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துடைய பாதையை இலகுபடுத்துகிறான் என்றார்கள் நபிகளார் அவர்கள். எப்படி? குர்ஆனையும் ஹதீதையும், இந்த அகீதாவை படிப்பதற்காக, ஏகத்துவத்தை படிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை படிப்பதற்காக யாரை அல்லாஹு தஆலா நபியாக தேர்வு செய்து இவருக்கு பிறகு வேறொரு நபி கிடையாது, வரமாட்டார் என்று யாரை அல்லாஹு தஆலா முத்திரை குத்தி இவர்தான் நபி, இவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வழிமுறைகள் இருக்கிறது, அழகிய நடைமுறைகள் இருக்கிறது என்று இந்த குர்ஆனிலே நமக்கு முத்திரை குத்தி சொன்னானோ, அந்த நபியுடைய வாழ்க்கையை படிப்பதற்காக பயணித்தால் சுவர்க்கத்துடைய பாதை அல்லாஹு தஆலா இலகுபடுத்துவான் என்று நபிகளா சொல்கிறார்களே. நாம் பயணிக்கின்ற பாதை கல்விக்குரிய பாதையாக இருந்தால், குர்ஆனுக்குரிய பாதையாக இருந்தால், மார்க்கத்துடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய பாதையாக இருந்தால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் செல்ல இருக்கின்ற சுவர்க்கத்துடைய பாதையை, வழியை இலகுபடுத்துவான் என்றார்கள் நபிகளார் அவர்கள். நம்முடைய பாதையை, சுவர்க்கத்துடைய பாதையை நான் நீங்களும் சரியாக அமைத்து இலகுவான முறையில் கையாளப்பட வேண்டும் என்றால், மார்க்க வகுப்புகள், மார்க்க உபன்யாசங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போக வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அன்றொரு காலம் இருந்தது, குர்ஆன் சுன்னா பேசுகின்ற பள்ளி நம்ம ஊர்ல இருந்தது கிடையாது. கிலோமீட்டர் கணக்காக இருந்த தூரத்தில் இருந்த பள்ளிக்கு ஒரு இஜ்திமா என்றால் ஒரு வாகனம் பிடிச்சி குடும்பமா போனோமே, ஒரு வாகனம் பிடிச்சி நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமா போய் இறங்கினோமே. மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக, மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் இருந்த வேகம், ஆரம்பத்தில் மார்க்கத்தின் மீது இருந்த பற்றும் ஆசையும் இப்ப இருக்குதா உறவுகளே? காலடியில் பள்ளிவாசல் இருக்கு, கிலோமீட்டர் நடக்க தேவையில்லை, வாகனம் பிடிக்க தேவையில்லை, காசு பணம் டீசல் பெட்ரோல் செலவழிக்க தேவையில்லை, காலடியில் குர்ஆன் சுன்னா பள்ளி இருக்கு. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழுகை நடக்குது, குர்ஆனும் சுன்னாவும் போதனை செய்யப்படுது. இப்படி போதனை செய்யப்படுகின்ற இந்த போதனைகளுக்கு நம்ம கலந்து கொள்வது குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்தவரை தவிர எல்லாரும் கிடையாது. அதே வீரியம் இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளத்தில் கம்பீரமா பிரம்மாண்டமா இருக்கு, இல்லைன்னு கிடையாது, ஆனால் குறைந்து விட்டது. முதலாக மார்க்கத்திற்காக, கொள்கைக்காக அடியெடுத்து வைத்த பொழுது மார்க்கத்தை படிக்க வேண்டும். எண்ணற்ற ஒருத்தன் கேள்வி கேட்டால், 4 பேர் கேள்வி கேட்டால் அவனுக்கு நச்சென்று பதில் சொல்ல வேண்டும் என்று குர்ஆனை படிக்க ஒன்று திரண்ட ஏகத்துவவாதிகள் நானும் நீங்களும். ஆனால் அந்த வேகமெல்லாம் குறைந்து போய்விட்டதை உறவுகளே. மார்க்க உபன்யாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும், குர்ஆனிய வசனங்கள் மாற்றத்தை கொண்டு வரும். நபிகளாருடைய நடைமுறைகளை படிக்க படிக்க, அவருடைய வாழ்க்கைகளை படிக்க படிக்க, அவருடைய குடும்ப வாழ்க்கையா நம்மட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். நபிகளாருடைய அரசியல் வாழ்க்கையா நம்மட வாழ்க்கையில அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும். நபிகளா செய்யாத வியாபாரமா அந்த வியாபார முறையை படித்துப்பார், நம்முடைய வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும்.
ஹராம் ஹலால் பேணப்படாத வியாபாரத்தை செய்கிறோமே உறவுகளே. நபிகளார் எப்படிப்பட்ட ஒரு வியாபார முறையை இந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் வளர்த்தார்கள். அதெல்லாம் படிக்கணுமாயிருந்தா உபன்யாசங்கள், பயான் நிகழ்ச்சிகள், தர்பியாக்கள் எல்லாம் நடக்கின்ற பொழுது நம்ம ஒரு பாதையில் பயணித்தால் அல்லாஹு தாலா சுவர்க்கத்துடைய பாதையை இலகுபடுத்துகிறான் என்றாக நபிகளார் அவர்கள்.